ஆக்சுவலி உங்களோட டேலாம் மார்னிங்லாம் எப்படி போகும்? ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா? மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி காஃபி குடிக்கிறது எதுவுமே பண்ணவே கூடாது. ஹெல்த்தி விஷயம் என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் பண்ணுறதுக்கு தான் சோம்பேறித்தனமாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சாலும் நான் அந்த கார்லிக்லாம் உரிச்சு வச்சு அதில் ஹனி ஊற்றி டெய்லி காலைல சாப்பிடணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இருந்தேன். கார்லிக் உரிச்சு வச்சது அது ஒரு ஓரமாக இருக்குது. இன்னும் அது ஹனி ஊற்றி ஊற வைக்கல, எடுத்து சாப்பிடல. ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணணும், அது ஒரு ரெசல்யூஷனாக வேறு எடுத்தேன். ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து பக்காவாக பண்ணுறோம், ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் எழுந்தோடனே. எங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இன்னைக்கு டே எப்படி போகும் தெரியல. எனக்கு எப்பவுமே எப்படி தெரியுமாகும், கருத புடிச்சு முழுக்கல மாறிடா சிக்கிட்டு. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? லாஸ்ட் டைம் நான் மேரேஜில் வந்து நான் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணதான் கொடுத்துருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு பைத்தியக்காரிக்கிட்ட கூப்பிட்டேன். அவள் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக தைச்சி வச்சுட்டா. எனக்கு ரொம்ப டைட்டாக போட்டால் பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக பொல பொலன்னு தெரியுதா, லூஸாக போட்டால் தான் எனக்கு பிடிக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் போட்டு. அது எனக்கு சுத்தமாக எதுவுமே செட் ஆகவே இல்லை. நான் அது மட்டும் தான் ஹோப் வச்சுருந்தேன், அந்த ட்ரெஸ் தான், அதை மட்டும் தான் ஹோப் வச்சுருவேன். ஊருக்கு இன்னைக்கு நைட் நாங்கள் கிளம்புறோம். மத்தியானம் போல் ட்ரெஸ் வருதுன்னு நினைக்கிறேன். எதுவே செட் ஆகுதா, டோட்டல் பிளாங்க்கு. நாளைக்கு ஊருக்கு போயிட்டா ஊர்லலாம் என்ன இங்கேயே என்ன ட்ரெஸ்ஸை தேடி வாங்க முடியல, நான் அங்கே போய் என்ன வாங்குவேன் அப்படின்ட்டு டோட்டல் அப்செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நான் ஒரு மாதிரி டல் ஆகிட்டேன்னு ஏன் சொன்னா போயிட்டு இன்ஸ்டோர் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. நைட்டு கிளம்புற நேரத்தில் நானே ஏன் சொன்னா மம்மி போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து.